வணக்கம், நான் ஆரி பேசுகிறேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடுமையை கேட்கும் போதே மனசு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. இவ்வளவு வக்கரமாகவும் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு உடனடியாக துரித நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ளணுங்கிறத நம்ம தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நிர்பயாக்கு எப்படி ஒரு நிர்பந்தத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துகிறோமோ அது மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். சட்ட ரீதியான சரியான வழிமுறைகளை கடுமையாக்கணும் இந்த மாதிரியான குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ சிபிஐக்கு இந்த கேஸ் மாறி இருக்கு. இந்த சிபிஐக்கு மாறும்போது நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் சிபிஐ காலதாமத்துக்கான ஒரு முயற்சியாக இருக்கக்கூடாது. இந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு தூக்கில் ஏற்றணும், அதை முதல்ல உறுதி பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான குற்றவாளிகளை நம்ம திருப்பும் பெயில வெளியில மறுபடியும் உலா விடும்போது மறுபடியும் இது மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கையை அவங்க சீரழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது நமக்கு பொள்ளாச்சியில் நடந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சம்பவமாக தான் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய ஊர்களில் இது மாதிரி அப்பாவி பெண்களை அவங்க இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இது மாதிரி சோசியல் மீடியாக்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய அந்தரங்கங்களை படம் பிடிச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதே நேரத்தில் இதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் சட்டத்திற்கு முன்னாடி கொண்டு அவங்களை தண்டிக்கணும். அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தனை தப்பு விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்லயும் நம்ம பெண்கள் இருக்காங்க. நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சூழலாக நம் வீட்டு பெண்ணாக நினைச்சு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இது குரல் கொடுக்கணும். ஸோ நிர்பயா போன்று ஒரு பெரிய ஒரு எழுச்சியை இதுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்து கொடுக்கணும். ஸோ இதுல எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான எந்த விதமான சட்டத்தில் ஓட்டைகளை கண்டுபிடிச்சு வெளியில் வராத அளவுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும். ஸோ சிபிஐ என்பது காலதாமதமாக இல்லாமல் சட்டப்படி துரித நடவடிக்கை எடுத்து அனைத்து குற்றவாளிகளையும் அரசியல் சம்பந்தப்பட்டு யார் இருந்தாலும் அவங்களையும் நம்ம இதில் தண்டிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம்.